ஐபிஎல் பிளே ஆஃபிற்காக அணிகள் போராடி கொண்டிருக்கின்றன. குஜராத் டைட்டன்ஸ் ஒரே ஒரு வெற்றியினை பெற்றுவிட்டால் 100% அவர்களுடைய தெரிவு உறுதி செய்யப்பட்டுவிடும் என்கிற நிலைமையில் அதனை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தடுத்து நிறுத்தி இருக்கின்றது. மறுபுறத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கும் வாய்ப்பு இருந்து கொண்டே இருக்கின்றது. ஏனைய அணிகள் தோல்விகளை சந்தித்தால் கொல்கத்தா தொடர்ச்சியாக வெற்றிகளை பெற்றுக் கொண்டு வந்தால் அவர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதும் இங்கே முக்கியமானதாக அமைந்திருக்கின்றது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆக கூடுதலாக 15 புள்ளிகளை பெற முடியும். அந்த 15 புள்ளிகளோடு தங்களுக்கான வாய்ப்பை உருவாக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய வெற்றி என்பது தொடர்ச்சியாக பெற்றுக் கொண்டிருக்கின்ற வெற்றிகளாக இருக்கின்றன. கடந்த 7 போட்டிகளில் 6 போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். 5 போட்டிகளில் தொடர்ச்சியான வெற்றி, ஒரு தோல்வி, அதன் பின்னர் மீண்டும் இப்பொழுது ஒரு வெற்றி. அதுவும் மிகப்பெரிய வெற்றி. முதல் துடுப்படுத்தாடிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 2 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 247 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. பின் ஆலன் 35 பந்துகளில் 93 ஓட்டங்களை 10 சிக்ஸர்களோடு பெற்றுக் கொடுத்தார். 4 பவுண்டரிகள் மாத்திரமே. அங்குஷ் ரகுவன்சி 44 பந்துகளில் 82 ஓட்டங்கள், 7 பவுண்டரிகள், 4 சிக்ஸர்கள். கேமரோன் கிரீன் 28 பந்துகளில் 52 ஓட்டங்கள். எல்லோருமே அடித்து நொறுக்கி இருக்கின்றார்கள். இதன் காரணமாக இந்த பெரிய ஓட்டம் பெறக்கூடியதாக இருந்தது. பந்து வீச்சில் யாருமே சிறப்பாக செயல்படவில்லை. ஆனால் உங்களுக்கு தெரியும், மிகச்சிறந்த பந்து வீச்சாளர்கள் இருக்கின்றார்கள் குஜராத் டைட்டன்ஸில். முகமது சிராஜ், ரபாடா, ஜேசன் ஹோல்டர், ரஷீத் கான், இந்த 4 பேருமே இருக்கின்றார்கள். அதை தாண்டி ஷாய் கிஷோர், அர்ஷாத் கான், எல்லோருடைய பந்து வீச்சாளர்களுக்கும் அடித்தாடப்பட்டிருக்கின்றது, உருட்டி எடுக்கப்பட்டிருக்கின்றது. குஜராத் டைட்டன்ஸ் அணி நல்ல ஆரம்பத்தை பெற்றது. சாய் சுதர்ஷன் 28 பந்துகளில் 53 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். 6 பவுண்டரிகள், 3 சிக்ஸர்கள். சுப்மன் கில் 49 பந்துகளில் 85 ஓட்டங்கள், 5 பவுண்டரிகள், 7 சிக்ஸர்கள். அதன் பின்னர் நிஷாந்த் சிந்து 1 ஓட்டத்தோடு ஆட்டமிழந்தார். சாய் சுதர்ஷன் உங்களுக்கு தெரியும், குறிப்பாக இவர் உபாதை காரணமாக மைதானத்தை விட்டு வெளியேறி பின்னர் மீண்டும் வந்து துடுப்படுத்த ஆடி இருந்தார். இது அவர்களுக்கு ஒரு பின்னடைவை தந்திருந்தது. ஆரம்ப விக்கெட் இடைப்பாட்டம் 42 ஓட்டங்களாகவே அமைந்து கொண்டிருந்தது. ஜோஷ் பட்லர் 35 பந்துகளில் 57 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ராகுல் தெவேந்தியா 4 பந்துகளில் 2 ஓட்டங்கள், 20 ஓவர்களில் 218 ஓட்டங்களை மாத்திரமே துரத்தி அடிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பந்துவீச்சு ஓரளவு சிறப்பாக அமைந்திருக்கின்றது. மதிஷ பத்திரன வந்தார், காலை பிடித்தார், சென்றார். இதுதான் மதிஷ பத்ரவன் நிலைமை. ஐபிஎல்லில் அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. 1.2 ஓவர்கள் மாத்திரமே பந்து வீசியிருந்தார். 9 ஓட்டங்களை வழங்கியிருந்தார். விக்கெட்டுகளை கைப்பற்றவில்லை. காலில் மீண்டும் உபாதை மைதானத்தை விட்டு வெளியேறினார். ஐபிஎல் இத்தோடு அவருக்கு முடிந்தது என்று நாங்கள் நம்பலாம். இலங்கையிலிருந்து உபாதையோடு ஒரு மாதிரியாக குணமடைந்து விட்டது என்று கடந்த ஏப்ரல் 15 அல்லது 16ஆம் தேதியில் இந்தியாவுக்கு சென்றிருந்தார். கொல்கத்தா அணியோடு தொடர்ச்சியாகவே இருந்தார் அங்கே. ஆனால் போட்டிகளில் விளையாடும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. 1 மாதத்துக்கு பின்னர் அவர் குணமடைந்தார் என்றுதான் இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கும் என்று நம்புகின்றேன். ஆனால் களமிறங்கிய முதல் போட்டியிலேயே அவருக்கு உபாதை ஏற்பட்டிருக்கின்றது. எனவே பயிற்சிகளின் போதும் இந்த சிக்கலா அல்லது மதிஷ பத்திரனம் இந்த சிக்கல் நிலை சீராகாவிட்டால் அவருடைய எதிர்காலம் நிச்சயமாகவே கேள்விக்குறியாக மாறி போய்விடும். பந்துவீச்சில் கேமரோன் கிரீன் 3 ஓவர் 25 ஓட்டங்கள், 1 விக்கெட். ஷௌரப் துபே 2.4 ஓவர் 23 ஓட்டங்கள், 1 விக்கெட். சுனில் நரேன் 4 ஓவர் 29 ஓட்டங்கள், 2 விக்கெட்டுகள். இப்பொழுது புள்ளிப்பட்டியல் முக்கியமானதாக மாறிக்கொண்டிருக்கின்றது. எனவே புள்ளிப்பட்டியலை தந்துவிட்டு இன்றைய போட்டி பற்றிய விவரங்களுக்கு செல்ல போன்றோம். ஆர்சிபி 12 போட்டிகளில் 16 புள்ளிகள், குஜராத் டைட்டன்ஸ் 13 போட்டிகளில் 16 புள்ளிகள். அடுத்த போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணி சிஎஸ்கே அணியோடு கட்டாயமாக வெற்றி பெற வேண்டும் என்ற நிலைமைக்கு உருவாகி இருக்கின்றார்கள். அடுத்த சுற்று வாய்ப்பினை பெற, இல்லாவிட்டால் தோல்வியினை சந்தித்தால் ஏனைய அணிகளின் நிலையை பொறுத்து ஓட்ட நேர சராசரி வேகத்தின் அடிப்படையிலும் குஜராத் டைட்டன்ஸ் அணியின் வாய்ப்பு தெரிவாகும். சன்ரைசர்ஸ் 12 போட்டிகளில் 14 புள்ளிகள், பஞ்சாப் கிங்ஸ் 12 போட்டிகளில் 13 புள்ளிகள், ராஜஸ்தான் 11 போட்டிகளில் 12 புள்ளிகள், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 12 போட்டிகளில் 11 புள்ளிகள். அவர்களுக்கு இன்னும் 2 போட்டிகள் மீதம் இருக்கின்றன. 2லும் வெற்றி பெற்றால் 15 புள்ளிகளை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியும். டெல்லி கேபிட்டல்ஸ் 12 போட்டிகளில் 10 புள்ளிகள், மும்பை இந்தியன்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் இரண்டுமே வெளியேறிவிட்டன. டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்றால் அவர்களுக்கான வாய்ப்புகள் என்பது அடுத்த 2 போட்டிகளிலும் வெற்றி பெற வேண்டும். ஏனைய அணிகள் தோல்வி சந்திக்க வேண்டும். இப்படி ஒரு சிக்கலான வாய்ப்போடு தான் இருக்கின்றது. என்னை பொறுத்தவரையில் டெல்லி கேபிட்டல்ஸ் அடுத்த சுற்று வாய்ப்பினை இழந்து விட்டது என்கின்ற ஒரு முடிவோடையே நகர வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. 16 புள்ளிகளோடு தான், குறைந்தபட்சம் 16 புள்ளிகளை பெறுகின்ற அணிகள் தான் இம்முறை தெரிவாகும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. இந்த நிலையில் இன்றைய தினம் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெற போகின்றது. முதலாவது போட்டியாக. 2வது போட்டியாக டெல்லி கேபிட்டல்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியாக நடைபெற போகின்ற போட்டி.
ஆர்சிபிக்கும் அவர்கள் அடுத்த சுற்றை முழுமையாக தெரிவு செய்யப்படுவதற்கு இன்றைய போட்டியில் வெற்றி பெற வேண்டிய நிலைமை இருக்கின்றது. பஞ்சாப் கிங்ஸ் இனி தோல்விகளை சந்திக்கவே முடியாது. வெற்றியினை பெற்றாலும் 2 போட்டிகளிலும் கூட வாய்ப்பு இல்லை என்ற நிலையில் அவர்களுடைய போராட்டம் சென்று கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியான 5 தோல்விகள் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியும். இன்றைய தினம் 6வது தோல்வியா அல்லது ஆர்சிபியின் வாய்ப்பினை தடுத்து நிறுத்தப் போகின்றார்களா? நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய நிலைமை காணப்படுகின்றது. மறுபுறத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி. ராஜஸ்தான் ராயல்ஸ் 11 போட்டிகளில் விளையாடி இருக்கின்ற நிலைமையில் தொடர்ந்து வரவிருக்கின்ற 3 போட்டிகளிலும் வெற்றி பெற்றால் 18 புள்ளிகளை பெற்றுக் கொள்வார்கள். அடுத்த சுற்று வாய்ப்பு கிடைக்கும். டெல்லி கேபிட்டல்ஸ் நான் ஏற்கனவே சொன்னது போன்று 14 புள்ளிகள் தான். எனவே ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஆரம்பத்தில் முதலிடத்தில் இருந்த அணி 5வது இடம் நோக்கி இப்பொழுது வீழ்ச்சி கண்டிருக்கின்றது. பலமான அணி, நல்ல அணி. ஆனால் திடீரென அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தெரியாத நிலைமையில் இருக்கின்றது. கடந்த 2 போட்டிகளிலும் அவர்கள் தோல்விகளை சந்தித்திருக்கின்றார்கள். குறைந்தபட்சம் இன்றைய தினம் வெற்றினை பெற்றுக் கொண்டால்தான் அடுத்த சுற்று நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். இன்றைய தினமும் தோல்வியை சந்தித்துக் கொண்டால் அவர்களால் பெறக்கூடிய அதியுச்ச புள்ளிகள் 16. அடுத்த சுற்று என்பது கேள்விக்குறியாக மாறும். ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு இனி இன்றைய போட்டியை தாண்டி லக்னோ சூப்பர் ஜாயன்ட்ஸ், மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியும் காத்திருக்கின்றது. எனவே இந்த வாரம் முழுவதுமே தீர்க்கமான வாரம். முக்கியமான போட்டிகள் நடைபெறப் போகின்றன. பிளே ஆஃப்ஸ் 24ஆம் தேதியோடு நிறைவுக்கு வரப்போகின்றன. இந்த அணிகள் எல்லாம் அடுத்த சுற்றுக்கு தெரிவாக போகின்றன. பொறுத்து பார்க்கலாம்.